திரைப்படத்தில் போதையை ஆராதிக்கும் விஜய் நிஜத்தில் எதிர்க்கிறார். சினிமா விஜய், தலைவர் விஜய் குறித்து பொதுமக்களின் பார்வை என்ன என்பதை வாய்ஸ் ஆஃப் பீப்புள் பகுதியில் பார்க்கலாம். இளைஞர்கள் ரசிகர்கள்லாம் இவரை பார்த்தே நிறைய பேர் கற்றுக்கிறாங்க. ஆனால் இவர் நிஜத்தில் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இவர் படங்களில் வர மாதிரி நடிக்கிறாரு. இது எந்த விதத்தில் நாயன்னு எங்களுக்கு தெரியலை. சினிமாவில் அடுத்த சினிமாவிலேயே எல்லாம் அவர் தான் கற்பண்டி இது பண்ணோம். ஆனால் அவர் ஊக்குவிக்கிற மாதிரி எல்லாத்தையும் எல்லா படத்துலையும் அவரே பண்ணிட்டு, ஆனால் அவர் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாருன்னு தான் என்னான்னு புரிய மாட்டேங்குது. அவர் இனிமேல் வர படத்துலையாச்சும் கற்பண்டி அவர் தான் மக்களை இளைஞர்களை காப்பாற்றணும். சிகரெட் அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த சரக்கு அடிக்கிறது எல்லாமே லைஃப்பில் அது தேவைன்னா நம்ம எடுத்துப்போம், இல்லை தேவையில்லைன்னா அதை நம்ம விட்டுருவோம். அதை ஒரு இப்போ அரசியலுக்கு வரும்போது இல்லை அது கெட்டது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அது படம் நடிக்கும்போது அந்த சீன் தேவைப்பட்டுச்சு, அதனால் அப்போ அதை பண்ணார். இப்போ ஒரு அரசியலுக்கு வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, அது பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம படமாக பார்க்குறது படமாக பார்க்கணும், அரசியலாக பார்க்குறது அரசியலாக தான் பார்க்கணும். பொதுவாக எல்லோரும் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அது ஒரு என்டர்டைமிங் அந்த மாதிரி அவர் அது இருக்கும்போது அதுதான் அவருக்கு அது மூலயமா அவருக்கு இன்க்ரீஸ் அந்த மாதிரி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அவர் அதை விட்டு வெளியே வந்துட்டு தனியாக கட்சி அந்த மாதிரி ஆரம்பித்தாலே இப்போ அவர் அப்படி தான் இது மக்கள் நல்லதை பற்றி அவர் யோசிக்கணும். ஆனால் இப்போ யாருமே அதை பார்த்து யாரும் வழக்கம் எடுத்துக்கல, படம் பார்த்தா விட்டுறாங்க, யாரும் படத்தை பார்த்து நடந்துக்கிறது இல்லை. படத்தில் சரக்கு அடிக்கிற மாதிரி காமிச்சோம், இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அதில் வர விளைவுகள் தானே அப்படி தானே விளைவுகள் காமிக்கணுன்னாலும் ட்ரக்ஸ் இருக்கிறதானே காமிச்சா தானே நம்மளால் காமிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு படத்தில் காமிக்கிறதுல தப்பு இல்லை, அது காமிக்கிற எஃபெக்ட்டும் காமிச்சா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் பேசினா, அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி எதாவது இறக்கியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ட்ரக்ஸ்னால் என்ன விளைவு வருது அது வேணான்னு தான் சொல்ல வந்திருப்பார். ஸோ இவங்க அந்த ட்ரக்ஸ் வைக்கிற சீன் மட்டும் தான் பார்க்குறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்குறதில்ல. விஜய் பாட்டில் தம் அடிக்கிறாரு, படத்தில் இது பண்ணுறாரு மட்டும் தான் பார்க்குறாங்க தவிர, அதுக்கு பின்னாடி அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னு ஃபுல்லாக யாரும் பார்க்குறதில்ல. ஒரு 19 இதை எடுத்து போட்டுறாங்க, அவ்வளோதான். அவருடைய கருத்து சரியானதுங்க. கருத்து சரியானதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.